என்ன நாங்க இழந்த மானத்தை வாங்க முடியுமா சொல்லுங்க? இந்த மலையை வாங்க முடியுமா? நீங்க வெட்டி விட்ட மலையை, அள்ளி வித்த மணலை வாங்க முடியுமா? நீங்க திறந்து வச்ச சாராயத்தை குடிச்சிட்டு செத்துருக்கான்ல என் அப்பன் சித்தப்பேன், என் மாமச்ச அண்ணன் தம்பி, அவனோட உயிரை வாங்க முடியுமா? எதுக்காக எங்க இந்த இனத்தின் மானத்தை இப்படி ஏலம் விடுவீங்க? அவர் வந்தா 10,000 தருவான்றாரு, நீங்க 2,000ன்றீங்க, 8,000ன்றீங்க. அப்புறம் வங்கி கணக்குல 3,000 போடுன்றீங்க, அவரு 2,500ன்றாரு. படிச்சுட்டு வேலை இல்லாதவனுக்கு 4,000 கொடுக்குறேங்கிறது எப்படி? வேலை கொடுக்குறேங்கிறதானே தலைவன், வேலை கொடுக்கறதானே ஆட்சி. அது எப்படி? சாராய கடை மூடுவேன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, நாட்டுக்கு நல்லது, அதெல்லாம் என்ன இருக்கு? மக்களை குடிக்க வச்சு அந்த காசை எடுத்து ஆட்சி செய்யற ஆட்சி எப்படி? இது எப்படி நம்ம சகித்துக்கிறது சொல்லுங்க? எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறை. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்ப நீங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு, நீங்க அதெல்லாம் நிறைவேற்றணும்னா மறுபடியும் நீங்க பல லட்சம் கோடி கடன் வாங்குவீங்க. 1 லட்சம் கோடி வட்டியை கட்டுறீங்க. நாட்டினுடைய நிதிநிலையே ஒவ்வொரு ஆண்டும் நீங்க பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி தான். ஒவ்வொரு லட்சம் கோடி வட்டி போயிடுது. மறுபடியும் இன்னொரு இவ்வளவு நீங்க சொல்றதெல்லாம் வாங்க நிறைவேற்றணும்னா அது இன்னும் 2 லட்சம் கோடி வட்டிக்கிட்ட வரும். 20 லட்சம் கோடி கடன் ஆக்குவீங்க. அப்ப எப்படி? வீட்டு அடமான வச்சு எங்க அப்பா வாங்குவான், நாட்டு அடமா வச்சு நீங்க வாங்குறீங்க. எதை ஈடா வச்சுக்கிட்டு இந்த கடனை பெறுறீங்க? என் மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை, நாட்டை வேற எதை அடமான வைக்கிறீங்க? எதனால கொடுக்குறான்? உங்களுக்கு எதை நம்பி கொடுக்குறான்? எதை நம்பி கொடுக்குறான்? கடனை வாங்கி கடனின் வளர்ச்சியை மட்டும் வளர்ச்சின்னு காட்டினா எப்படி? எப்படி இது? கடன் வாங்கி நிறைவேற்றின ஒரு நலத்திட்டம் சொல்லுங்க. கல்வி தரமா இருக்கா? மருத்துவம், குடிநீர், தடையற்ற மின்சாரம், தரமான போக்குவரத்து, நல்ல சாலை, மழைநீர், கழிவுநீர் வழிந்தோட வாய்க்கா, ஒவ்வொரு ஆண்டு மக்களை வெள்ளத்துல மேய்த்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுல ஆட்சி. வெள்ளத்திலே பாதிப்பு ஏற்படுத்தாத அளவிற்கு மழைநீர், கழிவுநீர் வழிந்தோட வசதி ஏற்படுத்தி கொடுத்து மக்களை பாதுகாப்பது ஆட்சி. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ள நிவாரணம். ஏன்? எந்த மாதிரி கொடுமை இது? எந்த மாதிரி கொடுமை? யாரு கேட்டது இலவசம்? இதே ஐயா ஸ்டாலின் பேசினதற்கு எதிர்கட்சியா இருக்கும்போது இலவசங்களை மக்கள் விரும்பல, அதை எதிர்பார்க்கல, அவங்க வேலை தான் கேட்கிறாங்க அப்படின்னு பேசினதற்கு இப்ப நீங்க திருப்பி அதே செய்றீங்க. ஒரு இனத்தின் மகனா நான் இலவசத்துக்கு கையேந்தது 1000-500 கையேந்தத தன்மான இழப்பா, இனமான இழப்பா கேட்கிறேன். அப்படிதான் பாக்குறேன், அவமதிப்பா பாக்குறேன். இது எந்த மாதிரி ஆட்சி முறை? சரி, இப்படியே கொண்டு போய் எங்க நிறுத்துவீங்க? இப்ப 10 லட்சம் கோடி கடன், இன்னும் ஒரு 5 ஆண்டு யாராவது வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல இந்த இலவசக்காரங்க யாராவது வர்றீங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கொடுமை இது. இது எப்படி இந்த அறிவு சமூகம் ஏற்குது? எப்படி ஏற்குது? ஒரு நேர்மையான ஆட்சி, நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு இதையும் அதையும் கொடுக்குறேன்னு சொல்லி ஏன் ஏமாத்தணும்? ஏன் ஏமாத்தணும்? ஒரு மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு இது கூட வாங்கிக்க முடியாதா? வேட்டி சேலை, 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, இது கூட வாங்கிக்க முடியாதா? ஒரு அடிப்படை தேவை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை. அந்த அளவு கூட வருவாய் இல்லை. ஒரு நாளைக்கு 30 ரூபா 60 ரூபாவோட சம்பாரிச்சு கொடுக்குற அளவுக்கு எங்க ஆத்தாளப்புக்கு, எங்க அக்கா தங்கச்சிக்கு வருவாய் இல்லை. என்ன கொடுமை இது? எங்க கொண்டு நிறுத்துவீங்கன்னு சொல்லுங்க. மலை இல்ல, மணல் இல்ல, மரங்கள் இல்ல. கொடுமை கொடுமை. மதுக்கடை விஷயத்துல வரும்போது அது ஒரு 50% பெறாத அந்த மதுவுக்கு அடிமையானவங்களா இருக்காங்க சார். அவங்களோட உணர்வுகளை மதிச்சு அந்த கடைகள் எல்லாம் மூடாம வச்சிருக்காங்க. எனக்கு கொலை செய்யறது பிடிக்குது, எனக்கு எல்லாரையும் கொலை செய்யறது பிடிக்குது. என்னோட உணர்வுக்கு மதிப்பளிச்ச அனுமதி தெரியல, எல்லாரையும் கொண்டுகிட்டே வரேன். என்னது என்னது சொல்லுங்க. இப்படி ஒரு பேசலாமா? இப்படி ஒரு பேசலாமா? ஒரு கற்றறிந்த சான்றோர்கள், ஆன்றோர்கள் வாழ்ந்த மண்ணில் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகத்தின் பிள்ளைகள் இப்படி பேசலாமா? பேசலாமா சொல்லுங்க. கூடி எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? உங்ககிட்ட கேட்கிறேன். எல்லாருமே நீங்க படிச்சவங்க, கற்றறிந்த, உலகத்தை பாக்குறவங்க, எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? எப்படி? ஒருத்தன் தனியா செஞ்சா ஒரு சரி தவறாயிருமா? என்னது கொடுமை? நீங்க குடிக்கிற 2 கோடி மக்கள் குடிகாரர்களா இருக்கிறாங்க, குடி நோயாளி. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க மது பிரியர்களா இருக்கிறாங்க. அவங்க வாக்கு வராதுன்னு தானே நீங்க முதல்ல 2016ல மதுக்கடையை மூடுவேன்னு அவங்க சொன்னாங்க. ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி எல்லாம். அந்த அப்பா அவங்க தோத்துட்டாங்க.
அதுக்கு என்ன காரணம்? இந்த மது, நீங்க சொல்ற மது பிரியர்கள் ஓட்டு போடலை, வாக்கு செலுத்தலை அப்படின்னு அந்த கோரிக்கை விட்டாங்க. வந்தால் நாங்கள் கையெழுத்து மதுக்கடையை மூடுவோம்னு ஐயா கருணாநிதியிலிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, அம்மையார் கனிமொழியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து 4 பேரும் பேசுனது இருக்கு. வேணா நான் போட்டுக்கிறேன். அதிகமாக இளம் உதவியில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு அம்மையார் கனிமொழி பேசுனது. அப்போ 2 லட்சம் இருந்தா இப்ப 6 லட்சம். நீ கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்தினவங்க தானே. காய்ச்சறது குற்றம், குடிக்கிறது குற்றம். சட்டப்படி 10 லட்சம் கொடுத்து அங்கீகரிக்குது ஒரு அரசு. அவன் வீட்டு வாசல்ல போய் நின்று, உன் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன், உன் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குறேன்னு நாட்டை பாதுகாக்க எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு 10 ரூபா கொடுக்கல, ஒரு மாலை பொறுத்தலை. ஏன் யாருக்குமே கோபம் வர மாட்டேங்குது? ஏன்? எதனால? மானத்தை ரோசத்தை அடமான வைக்கிற ஈன கூட்டமாயிட்டோமா? எதுக்கு கையெந்திர? இப்ப சரி, இவங்க கொடுக்கட்டும் 5000, என்ன உன் பரம்பரை சொத்து, நீ கர்ண மகராசா வித்துவிட்டு கொடுக்க போற? எங்க இருந்து கொடுப்ப? உங்க அப்பம்ட்டு காசா இல்ல எங்க அப்பம்ட்டு காசா? என் வரியில இருந்து தானே கொடுக்கணும். அந்த வரி எங்க இருந்து எடுப்ப? அத்தியாவசிய பொருள் இருந்து எடுப்ப. மின் கட்டணும், பஸ் ஓசியாவன் கேட்டேன், தரமான பஸ் தான் கேட்டேன். நான் கேட்கறதுக்கு பதில் இருக்கா? ஓட்டுநருக்கு, நடத்துனருக்கு சம்பளம் எங்க இருந்து கொடுப்ப? யார் காசுல கொடுப்ப? பஸ் பழுதாயிருச்சு, எந்த காசுல சீரமைப்ப? எரிபொருள் யார் காசுல இருப்ப? மறுபடியும் எங்க காசுல? அது எங்க இருந்து எடுப்ப? ஒவ்வொரு பட்ஜெட்லயும் பற்றாக்குறை பட்ஜெட். அப்புறம் அதுக்கு நீ சாலை இப்படி அறிவிச்சுக்கிட்டு இருக்க? எப்படி? ஒவ்வொருத்தரா இல்ல, அப்படி சொல்லாதீங்க. நீங்க அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? எல்லாரும் விரும்பி குடிக்கிறாங்க, திறக்கணும் பண்ற மாதிரி இருக்குது இது. அப்புறம் தினம் பாலியல் தொல்லை நடக்குது. 6 வயசு குழந்தை, 60 வயசு அம்மா, அவங்க விரும்புறாங்க. விபச்சார விடுதியை திறந்துருமா? சொல்லுங்க, திறந்துருமா? திறந்துருமா? இந்த பாலியல் குற்றம் குறைஞ்சிரும். திறந்துருமா? உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? அப்புறம் இலவசத்தை விரும்புறாங்கன்னா நீ அந்த ஏழ்மை விரும்பின ஏன் வச்ச? 60 ஆண்டுகளா ஆண்டில 1 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ வெள்ளத்துக்கும் ஏன் கையேந்த வச்ச? அவனே வாங்கிக்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. ஒரு அரிசி பருப்பு வேட்டி செல்ல கூட வாங்க முடியாது. தன் காலில் நிக்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை என் மக்களுக்கு கொடுக்க முடியாதா? அந்த ஏழ்மை வறுமையில ஏன் வச்ச? 60 ஆண்டுகளா ஆண்டு வச்சிருக்க நீ. என்னது நல்லாட்சி? என் மக்களை கையேந்திர நிலைக்கு நான் சொன்ன கோச்சுக்குருவியா? பிச்சைக்காரன்னு நான் கையேந்திர என்ன சொல்றீங்க? பிச்சைங்கிறீங்க. நான் திரள் நிதின்னு கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட கேட்கிறேன். மேல அன்பு இருக்கு கொடுக்குறான். நீ திருட்டு நிதி வச்சுக்கிட்டு கட்சி நடத்துற. நான் திரள் நிதியில மக்கள் காசுல இருந்து மக்கள் இயக்கம் நான் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நடத்துறேன். அதையே நீ கவலைப்படுத்துற, பிச்சை எடுக்கிறான் சீமான்ற. அப்ப நீ என் மக்களை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களை கையேந்த வச்சது பிச்சை இல்லாம எப்படி இலவசமாகும்? எப்படி இலவசமாகும்? யாராவது உங்ககிட்ட ஐயா எங்களுக்கு இலவசமா பஸ் ஓட்டுங்கன்னு கேட்டாங்களா? ஐயா எங்களுக்கு இந்த தேர்தல் வருது, இங்க வருங்க, ஒரு டோக்கன் கொடுங்க, நாங்க அதை வாங்கிக்கிறோம்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்க. கேட்டது யாரு? ஆசிரியர் ஊதிய உயர்வு, மருத்துவர் ஊதிய உயர்வு, செவிலியர் ஊதிய உயர்வு, பணி நியமனம், வேளாண்குடி மகன் உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்ய நெல்ல, அதானே கேட்கிறேன். போக்குவரத்து தொழிலாளர் பழைய ஊதியம், ஆசிரியர் பணி நியமனம். கேட்கறத கொடுக்க மாட்டேங்கிறிய. வீதியில் நின்று போராடுற கோரிக்கை ஒண்ணு கூட நிறைவேற்றப்படல. 23 கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துட்டு மகா கூட்டணி அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. பயம் தோல்வி பயம் எல்லாரும் கூட்டத்துல நிக்கிற ஒருவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க என் மக்களை, மண்ணை முழுமையா நேசிக்கிறோம், நம்புறோம். அவங்க நம்பல. அதனால தலைவர்களை, இயக்கங்களை நம்புறாங்க, கட்சிகளை நம்புறாங்க. நல்லாட்சி கொடுத்தோம்னு தனிச்சு நிக்க வேண்டியதானே. எதுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு சீட்டு பேரம் பேசி நோட்டு கொடுத்துக்கிட்டு எதுக்கு செய்யணும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 22 என் ஓட்டு 36 லட்சம்னு சொல்றேன். அப்படி ஐயாவை சொல்ல சொல்லுங்க. அவர் ஓட்டு எவ்வளவு? இல்ல ஐயா எடப்பாடியை சொல்ல சொல்லுங்க. கூட்டணி வச்சு இலவசங்களை அறிவிச்சிருக்காரு அவரு. ஆமா, பயம், நேர்மை துளியும் இல்ல, அச்சம். நீங்க 5 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சு இறங்கும் போது ஒரு தலைவன் எப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்தேன், என் ஆட்சி தொடரணும், என் மக்கள் விரும்புவாங்கன்னு சொல்லல. நீங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் சொல்லி தொடரட்டும், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வாழட்டும், இப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. நீங்க தான் விளம்பரப்படுத்துறீங்க. எதுக்கு? நீங்க இலவசம் 1000 ரூபாய் கொடுத்த இடத்துல அடுத்து 8000 கொடுக்குற அளவுக்கு வளர்த்திருக்கீங்க மக்களை. எல்லாம் வறுமை ஏழ்மையா வளர்த்திருக்கீங்க. இது ஒரு ஆட்சி முறை. படித்தவன் வெகுண்டு எழாம, ஒரு அறச்சீற்றம் கொள்ளாம, விழிப்புணர்வு பெற்று எழாம இந்த அநியாயத்தை சகிக்க முடியாது. முதல்ல இந்த கொடுமை முடியட்டும், நமக்கெல்லாம் விடியட்டும்.